என்னங்க அப்புறம் பேசுகிறாங்க கோயிலில் இருக்காங்க அப்புறம் பேசுகிறேன். இது நாங்கள் ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு செல்வராஜ் அண்ணா, சாருமதியோடைய அப்பாவுக்கு நல்ல ஒரு கைத்தட்டு கொடுக்கலாம். உங்கள் ஊர்னா அண்ணா மூலியமாக தான் எங்களுக்கு இந்த கோயிலில் இந்த மேடையில் ஆடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. ஸோ அண்ணா இந்த கோயில்னு கிடையாது, எங்கெல்லாம் நிகழ்ச்சி நடக்குதோ நிறைய இடங்கள் எங்களுக்கு வாய்ப்பு வாங்கி கொடுக்கறதுல அண்ணாவோட ஃபேமிலி எல்லாருமே நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷல் தேங்க்ஸ். இந்த இடத்துல உங்கள் ஊரில் நாங்கள் ஆடினதில் சந்தோஷம், அவங்க பொண்ணும் ஆடினதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்னும் நிறைய குழந்தைங்க நம்மளுடைய ஸ்ரீ சங்கரா கலாலயால குடவாசல்ல 70க்கும் மேற்பட்ட குழந்தைங்க நாட்டியம் கற்றுக்குறாங்க. உங்கள் ஊர்லேருந்து 5 குழந்தைங்க இங்கேருந்து டெய்லி வந்து சேங்காலிபுரத்துலேருந்து வந்து கற்றுக்குதுங்க அந்த குழந்தைங்க. ஸோ அவங்க பேரண்ட்டுக்கு நல்ல நீங்கள் கைத்தட்டல் கொடுக்கலாம். ஏன்னா இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி கொண்டுட்டு வந்து விட்டு கூட்டிகிட்டு போகிறது எல்லாமே பெரிய விஷயம். நாட்டியம் கற்றுக்கிறது சொல்லிக் கொடுக்குறது அது வேற, பட் ஆனால் கூட்டிகிட்டு வந்து விடுறது டெய்லி அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிக்கலி கஷ்டமான விஷயம். அப்படி இருந்தும் இந்த குழந்தைங்க கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே நாட்டியம் கற்றுக்குறாங்க. 2 வருஷமாக கூட்டிகிட்டு வந்து விடுறது. இப்போ ரீசெண்டாக அந்த குழந்தைங்களுக்கு சலங்க பூஜை கொடவாசல் ஜிடி மஹாலில் நடந்தது. உங்களில் எத்தனை பேர் வந்தீங்கன்னு எனக்கு தெரியல, பட் ஆனால் சலங்க பூஜை இப்போ ரீசெண்டாக தான் கம்ப்ளீட் பண்ணாங்க. ஸோ இந்த மேடையில் ஆடுறதுக்கு நாங்கள் பாக்கியம் பண்ணியிருக்கணும். எங்களுக்கு மீண்டும் சொல்கிறேன், இங்கே ஆடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. அப்படி நான் ஆர்டிஸ்ட் ஒருத்தவங்களா கூப்பிடுறேன், பேர் சொல்கிறேன்.